வணக்கம், வெல்கம் டு மை டெய்லி ஸ்ட்ரீம்ஸ். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, புடலங்காய் வச்சு ஒரு கூட்டு, பொரிச்ச கூட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் ஒரு 200 கிராம் புடலங்காய் எடுத்துட்டுருக்கேன். இந்த மாதிரி சின்னதாக மெல்லிசாக நறுக்கி வச்சுட்டுருக்கேன். இப்போது இதுக்கு ஒரு டம்ளர் ஜலம் விட்டு வேக வைக்கலாம். ஒரு 200 மில்லி ஜலம் விட்டுக்கலாம். புடலங்காய் வேகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். எப்பயுமே தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் கூட ஜலம் விட்டுக்கலாம். ஒரு அரை டீஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். ஒரு கொதி வந்துடுத்து. ஒரு பிஞ்சு மஞ்சள் பொடி. இப்போது இதுக்கு என்னென்ன வறுக்கணும்னு பார்த்துக்கலாம். கடாய் ஆன் பண்ணி ஒரு அரை டீஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். இதுக்கு ஒரு அரை டீஸ்பூன் மிளகு, 2 வத்த மிளகா, ஒரு 7-8 தேங்காய் பீஸ். அப்புறம் இறக்கும்போது கொஞ்சம் அரை டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு கடுகு போட்டுக்கலாம். கடுகு, இதெல்லாம் நம்ம அரைச்சி விடுறதுக்கு இப்போ என்னென்னு பார்ப்போம். அரை ஸ்பூன் கடுகு போட்டுருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு போட்டுருக்கேன். ரெண்டு வத்த மிளகா, அரை டீஸ்பூன் மிளகு, தேங்காய் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காய பவுடர், கொஞ்சோண்டு கருவேப்பிலை. அதுதான் நல்லா வறுத்தாச்சு. ஆஃப் பண்ணிடுறேன். இது ஆறினோடனே அரைச்சி எடுத்துன்னு வரேன். நான் ஒரு 100 கிராம் பயத்தம்பயிறு தனியாக வேக வச்சுருக்கேன். பயத்தம்பருப்பு, பயிர் இல்லை, பயத்தம்பருப்பு வேக வச்சுருக்கேன். புடலங்காய் நல்லா வெந்து போச்சு. இப்போ இந்த அரைச்சி விட்ட விழுதை இதில் விட்டுட்டு இதோட சொன்னாப்பில் ஜீரகம் சேர்த்துட்டுருக்கேன். நான் ஜீரகத்தை வறுக்க வேண்டிய அவசியம் இல்லை, அதனால் பச்சையாக சேர்த்துட்டுருக்கேன். அப்புறம் பயத்தம்பருப்பு, கிளறி விட்டு ஒரு கொதி வந்தோடனே ஆஃப் பண்ணிடுறேன். உளுத்தம்பருப்பு போட்டு அரைச்சிருக்கிறதுனால உங்களுக்கு கொஞ்சம் நேரம் கழித்து கெட்டி ஆகிடும். நல்லா ஒரு கொதி வரட்டும், பார்க்கலாம். இப்போ நல்லா கொதிச்சுடுத்து. இப்போ இதை இறக்கிடலாம். இதை இறக்கிட்டு இதுக்கு தாளித்து கொட்டலாம். கடாய் சூடாகட்டும். அரை டீஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். அரை டீஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம்.
கடுகு வச்சுட்டுன்னா அரை டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, உளுத்தம்பருப்பு நல்லா செவக்கட்டும். அப்போ தான் அந்த உளுத்தம்பருப்போட அரோமா வரும். மேலே கருவேப்பிலை. அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம்.